ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஞ்ஞானிகள் பூமியில மறைஞ்சிருக்கும் ரகசியங்களை கண்டுபிடிக்க தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. வெறும் பூமியில மட்டும் இல்ல, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் மூன் அண்ட் மார்ஸ்லயும் என்ன ரகசியங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆராய்ச்சிகளோட முக்கிய நோக்கம் அங்க மனிதனும் வாழ சாத்தியம் இருக்கான்னு தெரிஞ்சுக்க. அதனால இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா ஸ்பேஸ் ஏஜென்சியும் பிரபஞ்சத்தில் வெறும் பூமி மட்டும் இல்லாம வேற எங்கேயாவது மனிதனும் வாழ சாத்தியம் இருக்கான்னு கண்டுபிடிக்க இப்போ கூட முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. 1969 அமெரிக்கன் ஸ்பேஸ் ஏஜென்சியான நாசா அப்போலோ 11 அப்படிங்கிற ஸ்பேஸ் கிராஃப்டை நிலவுக்கு அனுப்புனாங்க. இது நிலவுல வெற்றிகரமா லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் சில விஷயங்களை கண்டுபிடிச்சது. அப்போலோ 11 நிலவில் இருந்து பூமிக்கு சில ஜியாலஜிக்கல் சாம்பிள்ஸை கொண்டு வந்தது. அதுல கிட்டத்தட்ட 21 கிலோகிராம் பொருட்கள் இருந்தது. அதுல என்னென்ன பொருட்கள் இருந்ததுன்னா, நிலவின் மேற்பரப்புல இருந்த 50 பாறைகள் மற்றும் மண். இதுல ரொம்ப முக்கியமா பசால்ட்ஸ் மற்றும் பிரகாய்ஸ் அப்படிங்கிற பாறைகள் இருந்தது. இதை வச்சு என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, நிலவில் ஆரம்ப காலத்துல மேக்மா கடல் இருந்திருக்கலாம்னு விஞ்ஞானிகள் சொன்னாங்க. அவங்க இப்படி சொல்ல ஒரு முக்கிய காரணம், மெக்னீசியம் கெமிக்கல்ஸால நிறைந்த பசால்ட்ஸ் உருகிய எரிமலை குழம்புல இருந்து உருவாகும் பாறைகள். இதுதான் அப்போலோ 11 மிஷனோட ஒரு முக்கிய அறிவியல் கண்டுபிடிப்பா இருக்கு. தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிபிகேஷன் பெல்ல ஆல்ல செட் பண்ணிக்கோங்க.